இது நேத்திக்கு எடுத்த வீடியோ. நேத்திக்கு தைப்பூசம் இல்லையா, அதனால் முருகர் கோயிலுக்கு போயிருந்தோம் நானும் என் சின்ன பிள்ளையும். லைன் எங்கே நிற்கிது பாருங்கள். நாங்கள் நிற்கிறதே லாஸ்ட்டு. எங்களுக்கு பின்னாடி ஒரு 4-5 பேர் தான் நிற்கிறாங்க. எங்களுக்கு முன்னாடி ஒரு 200 பேருக்கு மேலே நிற்கிறாங்க. உள்ளே போகுது இன்னும் லைனு. சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் நின்றுட்டோம். நாங்கள் நின்றுட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறதுக்குள்ளே எங்களுக்கு பின்னாடி ஒரு 100-200 பேர் நிற்கிறாங்க. அதை பார்த்த உடனே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது, நம்ம லாஸ்ட்டு கிடையாதுன்னு. இந்த பக்கம் கோயில் பிரகாரத்துக்கு உள்ளார போகிறதுக்கு ஒரு லைனும், அந்த பக்கம் வந்து பிரசாதம் கொடுக்கறதுக்கு ஒரு லைனும், ரெண்டுமே ஈவனாக நிற்கிது. சரி, ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு கடவுளை பார்த்துட்டு வந்துடுவோன்னு சொல்லிட்டு முருகருக்கு வந்து செவ்வரளி பூ வாங்கியிருந்தேன். அது சாத்திடுவோன்னு சொல்லிட்டு இப்போ தான் உள்ளே போகிறோம். உள்ள கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. கோவிலுக்குள்ளே வந்த பிறகு பார்த்திங்கன்னா இன்னும் பிரகாரத்தை சுற்றி ஜிக்ஸாக் மாதிரி விடுறாங்க லைனு. இங்கே உள்ளே நுழையும் போதே செல்வ விநாயகர் இருக்கிறார். அவரை பார்த்து நல்லா கொஞ்சம் கும்பிட்டுட்டு அவரை சுற்றி உள்ளே போனோம்னா காசி விஸ்வநாதர் இருக்கார். அவரையும் பார்த்துட்டோம். அப்படியே சைடில் லெஃப்டில் பார்த்திங்கன்னா நாகஸ்வரூபிணி இவங்களும் இருக்கிறாங்க, பார்த்துட்டோம். இவங்களையும் கும்பிட்டுட்டோம். இவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா துர்க்கை அம்மன் இருக்காங்க. துர்க்கை அம்மனையும் கும்பிட்டாச்சா. அப்படியே இவங்கள சுற்றி அப்படியே காசி விஸ்வநாதர் பின்னாடி போனோம்னா இன்னும் ஒரு லைன் பாருங்கள் எவ்வளோ தூரம் போகுதுன்னு. அந்த லைன் இன்னும் போயிட்டு அந்த பக்கமாக ஒரு யூட்டர்ன் போட்டு திரும்ப ரிட்டர்ன் இப்படி தான் வருது. அவ்வளோ தூரமும் நின்றுட்டு தான் போகணும். போயிட்டு சலிக்காமல் பார்த்துட்டு ஒரு யூட்டர்ன் போட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா இவங்க பேரை சரியாக பார்க்கல. இவங்களும் சாமி இருந்தாங்க, பார்த்துட்டோமா. அதுக்கப்புறம் வெளியில் வந்து இவர் தான் இப்போ வட திருச்செந்தூர் சுப்பிரமணியர். இவரை பார்க்க தான் இவ்வளோ லைன். அவரோட வேல் முன்னாடி நிற்கிது. மயில் வாகனம் அங்கே இருக்காங்க. அப்படியே உள்ளார பார்த்தோம்னா ராஜ அலங்காரத்தில் உள்ளே இருக்கார். வீடியோ அங்கே எடுக்க விட மாட்டாங்கன்றதுனால கொஞ்சம் தூரத்தில் இருந்து எடுத்தேன். அங்கே இது வச்சுருக்காங்க, விஷுவல் வச்சுருக்குறாங்க. அந்த டிவிலையுமே அவரோட பிக்சரை அப்படியே காட்டுறாங்க உள்ளே இருக்கிற மாதிரி. அது இங்கே ஆட் பண்ணியிருப்பேன், லாஸ்ட்டாக பாருங்கள். கோவிலுக்கு வந்ததுக்கு அடையாளமாக 2 பேரும் ஒரு செல்ஃபி எடுத்துகிட்டு வெளியில் வந்துட்டோம். இதான் கோவில் அவுட்ரு. நல்லா பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.